திருநங்கையர் வாழ்க்கையில் இவ்வளவு சிரமங்களை அனுபவிப்பாங்களா அப்படிங்கிறது முதல்ல வெளிப்படையாக பேசுனது உங்கள் புத்தகம்தான். ട്രാൻസ് ലൈഫിൻ്റെ മുന്നോട്ട് പോകാൻ നമുക്ക് ഇൻസ്പിറേഷൻ തന്നിരുന്ന വാക്കുകളായിരുന്നു രേവതി അമ്മയുടെ പുസ്തകത്തിൽ ദ ട്രൂത്ത് അബൌട്ട് മീൽ. ನನ್ನ ಒಬ್ಬ ಪಾರ್ಟ್ನರ್ ಜೊತೆ ಬ್ರೇಕಿಂಗ್ ಆಗುವಾಗ ನೀನು ಕೌನ್ಸಿಲಿಂಗ್ ಮಾಡಿದ್ದು, ನಿನ್ನ ಲೈಫನ್ನು ನನಗೆ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಆಗಿ ತೋರಿಸಿದ್ದು. என் பேர் ரேவதி. உங்களை எல்லாரையும் பார்க்கணுன்னு நாமக்கல்லேருந்து வந்திருக்கேன். எல்லாம் உன்னை வேடிக்கை பார்த்தாங்கல்ல, முன்னாடி விட்டு சூப்பராக இருக்கவும் தானே பார்த்தாங்க. யாரும் சினிமா நடிகை ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. പാട്രിയാർക്കൽ സിസ്റ്റത്തിനെ തകർത്തത് നിങ്ങളുടെ പേരാണ്. ரேவதி அம்மாவுக்கு பசிக்கிறது ஒரு ஆர்ட்னு நினைக்கிறேன். அடுத்து நடிக்கணும், வேற என்ன கேரக்டர் பண்ணணும். முதல் காட்சி எப்படி பண்ணோமோ அதே அளவுக்கு இன்வால்மெண்டோட பண்றது அவ்வளோ எளிதில்லை. அதை நீ தக்க வச்சிருக்க. வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு அப்படியே பார்த்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டம். அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே அழுதேன். ஏப்பா இப்படி போயிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். அச்சும் இல்லை, மகுடியும் இல்லை, அந்த ராதாவும் இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க. எல்லாருமே இறந்துட்டாங்க. ಅವಳನ್ನು ಕಡೆಗೆ ರೋಡಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕುಯ್ದು ಹಾಕಿದ್ರು. ಒಂಥರ ಅವಳು ಸತ್ತು ಹೋಗಿದ್ರು. பழசை நம்ம மறக்க முடியுமா நம்ம இருந்ததை? அந்த சிஸ்டம் விட்டு வெளியே வந்து நான் ஒரு ஆக்டிவிஸ்ட், எனக்கு போராடணும், நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போராடுறது ரொம்ப ஈஸி இல்லை. அந்த கனல் வழியில் இவங்க வந்துட்டு இருக்காங்க. ಬರೀ ನಾವು ನಮ್ಮ ಸಮುದಾಯ ಅಲ್ದಿರನೇ ನೀವು ತುಂಬ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀರಾ. மனசின் மடியிலே மாந்தளிரே மயங்கும் மணிக்குருளி கனவாய் மிழிகளை தழுகாம் ഞാൻ ഉറങ്ങൂ നീ ഉറങ്ങൂ. नाम बदला दे नंदेगा बदलाए तो